ஒரு நாள் நாரதர் அவர்களுக்கு ஒரு சுவையான மாங்காய் ஒன்றை கொடுத்து, இதை பெற விரும்பினால் உலகத்தை முழுவதும் சுற்றி வர வேண்டும் என்றார். முருகனின் தனித்துவம் அவரது வேகமான மயில் வாகனத்தில் இருந்தது. மயிலின் இறக்கைகள் போலவே வேகமாக பறந்து சென்றார். ஆனால் விநாயகர் தந்திகளுடன் அழகிய கரடியானது வேகத்தில் முந்துவது சாத்தியமில்லை. ஆனால் அவருக்கு இருந்தது அறிவு, மெய்ப்பொருள் புரிதல். முருகன் மயிலின் வேகத்தில் உலகத்தை சுற்றிச் செல்ல, விநாயகர் சிரித்துக்கொண்டே தனது பெற்றோர்களைச் சுற்றி 3 முறை நடந்தார். உலகம் முழுவதும் உங்களால் நிரம்பியிருக்கிறது. உங்களைச் சுற்றி வருவது உலகத்தையே சுற்றி வருவதற்குச் சமம் என்று கூறினார். சிவன் மற்றும் பார்வதி மகிழ்ந்து மாங்காயை விநாயகருக்கு பரிசளித்தனர். முருகனுக்கு தோல்வி ஏற்பட்டது போல தோன்றினாலும் உண்மையில் அவர் தன் சகோதரரின் அறிவையும் மதித்தார். இந்த சம்பவம் அறிவும் அறிவாற்றலும் இணைந்தாலே உண்மையான வெற்றியை பெற முடியும் என்பதை நினைவூட்டுகிறது.